ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பட்டி பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பட்டி பொங்கல் செய்ய முதல்ல பாசிப்பருப்பை வறுக்க போகிறேன். ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு வானல் வச்சுட்டு அடுப்பில் வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து நான் ஊற வைக்க போகிறேன். அதாவது 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப், அதாவது 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். வறுத்ததை நான் இதோட போட்டு நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அதுக்குள்ளே கருப்பட்டியில் 1 டம்ளர் தண்ணி, நான் எந்த டம்ளரில் அரிசி ஆந்தனோ அந்த டம்ளர் ஊற்றி பாகு வைக்க போகிறேன். கருப்பட்டி வந்து அரிசியும் பருப்பும் சேர்ந்து 250 கிராம்னா இது 300 கிராம் எடுக்கணும். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நான் வந்து ஊற வச்ச அரிசியை அதோட ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து 3 மடங்கு, அதாவது அரிசி பருப்பு சேர்ந்து 1.25 டம்ளர் வருதுன்னா 3 மடங்கு ஊற்றணும். நான் 3 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் கருப்பட்டி பாகு வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுட்டு 4 இல்லை 5 விசில் விட்டுக்கலாம். நம்ம அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கருப்பட்டி வந்து நான் பாகு வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. அதில் கல் மண் இருக்கிறதுனால நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா மசிச்சு விடணும். கருப்பட்டி பாகுலேயே அப்படியே நல்லா மசிச்சு விட்டோம்னா குழஞ்சி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும் போதே நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அப்போ ஆறும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன வானல் வச்சுட்டு நெய்யில் முந்திரி திராட்சையும் வறுத்து கொட்டிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நம்ம ஈஸியாக குக்கர்லேயே வந்து பொங்கல் செஞ்சுக்கலாம். இந்த தடவை பொங்கலுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கருப்பட்டி பொங்கல், சத்தான பொங்கல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெய் உருகின உடனே ஒரு 10 முந்திரி 10 திராட்சையும் ஆட் பண்ணணும். முந்திரி கொஞ்சம் வறுபட்ட உடனே திராட்சையை போடுங்க. திராட்சையை போட்டுட்டேன். பொரிஞ்சு அப்படி பெருசாக வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கலில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, கருப்பட்டி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.